ஒரு காலத்தில் ஒரு அழகான ஊரின் எல்லையில் ஒரு அமைதியான குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஒரு அழகான அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. அதன் இறகுகள் தங்கம் போல மின்னிக் கொண்டிருந்தன. அந்த குளத்தின் அருகில் ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஏழை அம்மாவும் அவளின் 2 மகள்களும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழ்மையில் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் குளத்தில் இருந்த அந்த தங்க அன்னம் அந்த குடும்பத்தை கவனித்தது. அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டத்தை பார்த்து அன்னத்தின் மனம் மிகவும் வருந்தியது. அடுத்த நாள் அந்த அன்னம் அந்த வீட்டின் அருகே பறந்து வந்து ஒரு தங்க இறகை வீட்டின் வாசலில் வைத்துவிட்டு அமைதியாக பறந்து சென்றது. அந்த அம்மாவும் 2 குழந்தைகளும் அதை கண்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். அதை விற்று உணவு, உடை, நகைகள் என்று வாங்கிக் கொண்டார்கள். தினம்தோறும் இது நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த அம்மாவின் மனதில் பேராசை வந்தது. அவள் தன் மகள்களிடம், இந்த அன்னத்தை நம்மால் முழுவதும் நம்ப முடியாது. ஒரு நாள் அது பறந்து போய்விடும். என்ன செய்வது? நாம் அதனால் இந்த முறை அது வந்தால் அதன் எல்லா இறகுகளையும் பிடுங்கி எடுத்து விடுவோம் என்றாள். அடுத்த நாள் அன்னம் வழக்கம் போல் அவர்களிடம் வந்தது. அந்த அம்மா அன்னத்தை மெதுவாக தடவியபடி அதன் இறகுகளை பிடுங்கினாள். அப்பொழுது அதிசயம்! அதன் தங்க இறகுகள் வெள்ளை இறகுகளாக மாறி கீழே விழுந்தன. காயமடைந்த அன்னம் வருத்தத்துடன் பறந்து சென்றது. அது மீண்டும் திரும்பவே இல்லை. அந்த குடும்பம் அவர்களின் பேராசைக்கு மிகவும் வருந்தினார்கள். So, moral of the story என்னது? Greed destroys kindness and trust. பேராசை நன்மையையும் நம்பிக்கையையும் அளிக்கும். Love you.